சீர்காழி திருநிலை நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர். இக்கோவில் 3 அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது. கீழ்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர். இது லிங்கமூர்த்தம் எனப்படும். நடு அடுக்கில் தோணியப்பர் உள்ளார். 3ஆம் அடுக்கில் சட்டைநாத சுவாமி பைரவ ரூபத்தில் ஆகாச பைரவராக தென்திசை நோக்கி அஷ்டபைரவ மண்டபத்தை பார்த்தவாறு காட்சி தருகிறார். இத்தலம் சிவமூர்த்தங்களுள் பைரவ மூர்த்தமாகும். வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சட்டைநாதருக்கு புனுகு சட்டம் சாற்றி வடை பாயாசம் நெய்வேத்தியம் செய்வது வழக்கமாக உள்ளது. இத்தல அம்மன் மகாலட்சுமி ஸ்வரூபமாக சக்தி பீடத்தில் அமர்ந்துள்ளாள். இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, மூலவர், உற்சவர், லக்ஷ்மி, சரஸ்வதி என அனைவரும் மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள இடம் சீர்காழிதான். காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம். எதை தொட்டாலும் விளங்காமல் உடல் அசதி, வறுமை, விபத்து, குடும்பத்தில் பிரச்சனைகள், தொழில் முடக்கம், எதிரியிடம் சிக்கி அவஸ்தைப்படுதல், நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு தண்டனை போன்ற கஷ்டங்களை இவ்வாலய சட்டைநாதரை வழிபடுவதால் நீக்க முடியும். இங்கு தேய்பிறை அஷ்டமி அன்று அஷ்ட பைரவர்களை வழிபடுவதால் சனி பாதிப்பு, ராகு திசை பாதிப்பு, வழக்குகளினால் ஏற்படும் துன்பம், மாரக தசை பாதிப்பு போன்ற கஷ்டங்கள் விலகும். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தோவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்து, பீடுடைய